அவ்வளோதான் மக்களை. பிஆர் கும்பலை மொத்தமாக, அதாவது பிஆர் அக்காவோட பிஆர் கும்பலை மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இந்த பிஆர்ஸ்லாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க? இவங்க அம்மா அப்பா மேலே எதுவும் அன்பு பாய போகிறாங்களா, போர் தொடுக்க போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா நேற்று மஞ்சரியோட குழந்தை விளையாட்டுக்கு ஒன்று சொன்னதுக்கு அதை பெருசாக பெரிய மலை மாரி தூக்கிக்கிட்டு வளர்ப்பு சரியில்லை, வெங்காயம் சரியில்லைன்னு பெரிய இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இவங்க மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்கன்னு தெரில. உண்மையிலே சொல்கிறேன், சௌந்தர்யா ஃபேமிலி வேறு லெவலு. அவங்களே சௌந்தர்யா காரி துப்பிட்டு போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துக்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்படி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வராங்க, போய் தனியாக பேசுகிறாங்க. தனியாக பேசும்போது அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட் கூட சௌந்தர்யாவுக்கு ஆதரவாகவோ சௌந்தர்யா நம்ம பொண்ணுன்னோ பேசவே கிடையாது. அவங்க நீ கேமே விளையாடலான்னு பரவாயில்ல, உனக்கான இது இருக்குது, நீ இதோட வெளியே வந்தால் கூட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, இந்த ரியாக்ஷன்லாம் நீ வீட்டில் கொடுத்ததே கிடையாது, இதெல்லாம் உன்ட்ட பார்க்குறது புதுசாக இருக்குது, இங்கே ஏன் இப்படி பண்ணுற? சௌந்தர்யா தான் நினச்சிருப்பாங்க போல், நம்மள்ட்ட ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சார் இப்படி விளையாடுன்னு, அதே மாதிரி வீட்லேயும் இன்றைக்கி வரும்போது சொல்லி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க போல். பட் ஆனால் டோட்டலி தலைகளாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பேசி விட்டு போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி பேசுறது தப்பே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். எது நியாயமோ அதை 3 பேரும் ஒட்டுக்கா ஒரே மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி தான் சொன்னோம். அவங்க அண்ணனும் சொல்லிட்டாப்புல, இது நீ கிடையாது, நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது, நீ பண்ணுற தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி அவங்க அப்பா அவர் சிரிச்சுக்கிட்டே அழகாக சொல்கிறாரு, நீ பண்ணுறது எல்லாமே தப்புமா, நீ ஒரு சில இடங்களில் பண்ணிகிட்டு இருக்கலாம் ரொம்ப தப்பு, நீ அந்த எப்படி சொல்கிற, நீ கொடுக்குற ரியாக்ஷனு இங்கே கொடுக்குறது, நீ இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கே புதுசாக இருக்குது, நீ இப்படி கிடையவே கிடையாது, நீ எங்களுக்கே புதுசாக இருக்குது அப்படிங்கிறத போட்டு வீட்டில் போட்டு உடச்சிட்டாரு அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்க அம்மா உண்மையிலே சொல்கிறேன், டைரெக்டாக ஒரே ஏம்மா நீ பண்ணுறது நீயே கிடையாதுமா, நீ ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அந்த அடிபட்டு கிடக்கும்போது நீ ஒரு விஷயம் போய் பண்ண பார்த்தியா, அது ரொம்ப தப்பு, நீ பண்ணது ரொம்ப தப்புமா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, இது நீ கிடையாது, நீ எதனால் இப்படி பண்ணுற, அந்த கேம் ஷோவாக்காக இப்படி பண்ணுறியா அப்படிலாம் எங்களுக்கு தெரியலம்மா, ஆனால் நீ பண்ணுற சுத்தமாக சரி கிடையாதுமா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. மொத்தமாக 3 பேர் சேர்ந்து நீ முழுக்க என் பொண்ணு மேலே தான் தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டை முடிச்சிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் முரண்பாடு அப்படின்னு கேட்கும்போது அப்போயாவது யாரையா சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சது இவங்க முரண்பாடுலாம் அவங்க பொண்ணாக சொல்ல போகிறாங்கன்ட்டு. பிக் பாஸ் கேட்குறாரு, உங்களுக்கு இந்த வீட்டில் யார் மேலே முரண்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு அவங்க அப்பா. எனக்கு முரண்பாடுன்னா என் பொண்ணு மேலே தான், என் பொண்ணு எதுவும் தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு மொத்த வீட்டுக்கிட்டே ஒரு சாரி கேட்க வச்சுட்டாங்க சௌந்தர்யா அப்படி தான் சொல்லணும். அப்போ கூட வெக்கமே இல்லாமல் இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்கல்ல, அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா உட்காந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு, அப்போ கூட அசிங்கமாக தெரியல. ஒருத்தர் தப்பாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்காங்கிறது கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல. இங்கே வெளியில் உட்காந்து முட்டு கொடுக்குறவங்களே சரியான செருப்படியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல, சௌந்தர்யா ஃபேமிலி சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.